போகிறாங்கன்னு பேசியிருக்கோம். ஆனால் அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பேசினதே இல்லை. நான் என்ன பண்ணுறது? உனக்கு வேற யாரும் இருக்காங்களா? விக்டர் தாத்தா இருக்காரு. கிறிஸ்மஸ்க்கு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அம்மா சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடலான்னு சொன்னாங்க. லெட்டர் இருக்கு, ஆனால் அம்மா இல்லை. நீங்கள் என் கூட வந்து லெட்டர் போடுவீங்களா? சார், சமீரோட பையன் பிளட் ரிலேஷன்ஸ் ஸ்க்ரீன் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எங்கே சார் கூட்டு போகிறோம்? சாரி சார், இந்த ப்ரோட்டோகால் சொல்ல முடியாது. சார் எங்கே சார் என்கொயரி? இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது சார். இனி கேட்ட கேள்விக்கு உண்மை மட்டும் சொல்லு. என்ன பயப்படாத. இந்த வாட்சை போட்டு விக்டர் தாத்தா அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க. விஜய் எவர இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் நீ தான் போட்ட, ஏபிபி நீ தான் போட்ட, இது உன்னோட கேஸ் அப்படின்னு கேஸ் கட்டை எடுத்துட்டு விட்டேன். நாளைக்கு தலைப்புச் செய்தி பூரா தேச துரோகியை விரட்டி பிடித்தார் இன்ஸ்பெக்டர் விஜய பிரகாஷ். நேஷனல் டிவில பிரேக்கிங் நியூஸ் வந்துருடா. என்னடா அமைதியா இருக்க? நேஷனல் கேஸ்ரா. ஏய் தப்பி விஜய், என்னடா தப்பு நடக்குதுப்பா. அந்த பொண்ணு தேச துரோகின்னு போய் சொல்றானுங்க. நைட்டு தான் கேஸே புக் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கடலில் செத்து கிடக்குது. அவசர அவசரமாக சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பெரிய வில்லங்க இருக்குதுப்பா. அந்த பையனை பார்க்குறப்பெல்லாம் என் கனவுக்குள்ளே இருக்க மாதிரியே என் இடத்துல அவன் இருக்கான், உன் இடத்துல நான் இருக்கேன். விட்டுறக்கூடாது சித்தப்பா. விஜய் சித்தப்பா, எங்கள் அப்பன் கெட்டவன், என் தலையெழுத்து நான் அனுபவிச்சுட்டு போகிறேன். அவங்க அம்மா நல்லவன். அந்த பையனுக்கு என் நிலமை வந்துடக்கூடாது சித்தப்பா. புரியுது விஜய், கொஞ்சம் பொறுமையா. விட மாட்டேன். ஏய் விஜய், டாக்டர் தற்கொலை தான் சொல்லிட்டாருப்பா. கொண்டாடுங்க சித்தப்பா. என்னப்பா சொல்ற? 4 லிட்டர் தண்ணி லங்ஸில் ஏறி இருக்கு. 3வது பேஜை பாரு. அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு போட்டிருக்கான். நல்ல தண்ணியில் செத்த பொண்ணு ஏன் கடலை கிடக்க போகிறான். 5வது பேஜில் அந்த தண்ணியில் 75% குளோரின் இருக்குன்னு போட்டிருக்கான். ஏதோ குளோரினேஷன் டேங்கில் தான் முக்கிய கொண்டுருக்காங்க. இப்போ என்னப்பா பண்ணுறது? ஆழை முக்கிற அளவுக்கு குளோரினேஷன் டேங்க் எங்கே இருக்கு? ஸ்விம்மிங் பூலு, வாட்டர் கம்பெனி, வேற மெட்ரோ வாட்டர். சார் சார் சார், இந்த போட்டோ ஒரு தடவையா பாரு. என்ன சார், அந்த பொண்ணு தண்ணியில் இருந்து அடிபட்டு செத்து போச்சு, இங்கே வந்து கேட்குறீங்க? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுது சார். கோஆப்ரேட்லாம் பண்ண முடியாது. அவளை என்ன பண்ணலாம்? அவளையா? கட்டாச்சு, போதுமா? விஜய் என்ன ஓவரா பேசிட்டு போறான்? ஹலோ, முன்ன பின்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? நாமளும் அப்படித்தான். வா, இது வேற மாதிரி விசாரிக்கும். பாட்டி, ஒரு 1/2 முழம் பூ கொடு. 1/2 முழம் வாங்கிட்டு போய் என்னையா பண்ண போற? 2 முழம் வாங்கிட்டு போயா? 2 முழம் வைக்கணும்னா எங்கள் அக்காளுக்கு சௌரி முடி தான் வைக்கணும். ஏன் உங்க அக்காவுக்கு 2 முழம் வைக்கிற அளவுக்கு முடியலையா? இந்தா நீயே பார்த்து சொல்லு. இது உங்க அக்காவா? எங்கள் அக்கா உங்களுக்கு தெரியுமா? ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. ஏமா தினம் தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு பாட்டில் தண்ணி நல்லா தானமா இருக்கு? தண்ணி நல்லா தான் இருக்கு பாட்டி, இந்த பாட்டில் தான் விஷமே. விஷமா? நல்ல தண்ணி வேணும்னு தானமா காசு கொடுத்து வாங்குறோம். இந்த பாட்டில் மட்டும் இல்லனா தண்ணிக்கு காசு கொடுக்கணும்ன்ற நிலைமையே வந்திருக்காது பாட்டி. ஃபர்ஸ்ட் குடிக்கிற தண்ணிக்கு தான் காசுன்னு சொன்னாங்க. இப்போ சமைக்கிற கழுவுற தண்ணி எல்லாம் காசாயிடுச்சு. ஆமாம்மா, நான் கூட குடத்துக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குறேன். நமக்கே தெரியாம பழகி போச்சு பாரு. இப்படியே போச்சுன்னா பூமிக்கு அடியில இருக்கிற கிரவுண்ட் வாட்டரையும் காசாக்கி காலி பண்ணிடுவாங்க. பூவுக்கு தெளிக்க கூட தண்ணி இருக்காதுன்னு சொல்றேன். பூவே இருக்காதுன்னு சொல்றேன் பாட்டி. அக்கா எவ்வளவுதான் போராடி பார்க்கும். லாரிக்காரன் லோக்கல்ல இருந்து வாட்டர் கம்பெனிக்கார வரைக்கும் எல்லாம் கொலவரி பிடிச்ச பயலு. அக்காவை பத்திரமா பாத்துக்கையா. சரிப்பா, போயிட்டு வாயா. பாரு விஜய், ஒரே கடத்துல தண்ணி எடுத்து கழுவுற தண்ணி லாரியில் 5 ரூபாய்க்கும், சமைக்கிற தண்ணி வெள்ளை டேங்கில் 10 ரூபான்னு விட்டுட்டு இருக்கானுங்கப்பா.
நான் கலரை வச்சு ஊரை ஏமாத்துறேன்னு ஊற்றி 2000 ரூபாவா? ஏய் புடி புடி 2000 ரூபாய் புடுறா. அது பெட்ரோல்ல இல்லாத ஏரியா, நாம கொடுக்குதா தண்ணியே. ஓஹே ஆ? இந்த பொண்ணு தெரியுமா? ஏன் இந்த கேஸை விசாரிக்கிற ஆஃபீஸர் நீ தானா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறான். அதான் இல்ல அப்புறம் என்ன கேசிக்கு போகணுன்னுவா? டிசிக்கு பேசவா? சித்தப்பா ஏசிடிசி எல்லாம் சொல்றாரு, சாரி கேட்டேன். இந்த கேட்டப்பா. சாரி சார். சாரி சார். சின்சியர்லி சாரி சார். ஒபேட்லி சாரி சார். தேங்க்யூ சார். நீ சாரி கேட்டு விசாரிக்கிறது தப்பு தான், நானும் சாரி கேட்டுருவா. வேணாம் சார். பொண்ணு என்னடா பண்ணீங்க? சார் நான் ஒன்றும் பண்ணல சார். அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணாத இடமே கிடையாதுங்க சார். எல்லா தண்ணி கம்பெனிக்காரங்க கூட பிரச்சனை பண்ணிச்சு சார். 9 கம்பெனி சீல் வேறு வச்சது சார். ஆனால் அது கூட பரவாயில்ல சார். கடைசியில் முதல வயலே கை வச்சிருச்சு சார். ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிச்சு சார். அதை பார்த்து எனக்கு ஈரக்குலெல்லாம் நடுங்கி போச்சு சார். ஒருத்தரோடமே எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருந்தேன் சார். திடீர்னு பார்த்தா அந்த வீடியோ ஒத்துக்கிட்டானுங்க. அந்த பொண்ணு செத்துடுச்சு சார். கண்டிப்பாக இது அந்த தண்ணி கம்பெனிக்காரங்க வேலையாக தான் சார் இருக்கும். எந்த கம்பெனிடா? ஹாப்பி ட்ராப்ஸ் கேன் தண்ணி ஃபேக்ட்ரி. ஏர்போர்ட்டில் தான் சார் இருக்கேன். யூனிஃபார்மில் தான் சார் இருக்கேன். கண்ணும் கருத்துமா இருப்போம் சார். சரிங்க சார். என்ன அதிகாரி எது சொன்னாலும் நம்புறான். இந்த கம்பெனி சீல் வச்சிருக்குது. அப்புறம் டிஎம்எஸ் எப்படி உள்ள போனாரு? நல்ல பாட்டு. ஏய் என்னடா புஷ் பண்ணிட்ட? ஏய் விஜய். சித்தப்பா சிசிடிவி கேமராலாம் இருக்கு, ஆஃப் பண்ணி போட்டுருக்கேன். உள்ள நிச்சயம் யோ உன்னெல்லாம் யாரையா போலீஸ் சேர்த்தாங்க? ஒன்றையே நான் தான் போலீஸ் சொல்லி சத்தேன். கவுண்டருக்கு ஒன்றும் குறைச்சல் ஹெல்ப் மீ. கல்ல போட்டு ஏறிவா. கல்லையில் போட்டா அப்பா மயில்கெல்லாம் கிடச்சி நேரம் டிபார்ட்மெண்ட் வண்டியை எங்கேயாவது போட்டு செகண்ட்ஸை படம் பார்த்துட்டு வரவனையும் டீ விற்கிறவனையும் மிரட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டாவது இருந்திருப்பேன். எங்கே இறக்கி விட்றாப்பா ஏப்பா. பாவடா உள்ள பறந்து போடா போடா. எத்தனை அதிகாரிகிட்ட வளைஞ்சு கொடுத்து போயிருப்பேன். அது மாதிரி போட போடா. இந்த போயிட்டேன். ஏய் என்னடா லைட் டிமிட்டி படிக்குது? யாருன்னு போய் பாரு. ஏய் யாருப்பா? ஹலோ யாருப்பா நீ? இங்க என்ன பண்ணுகிற? ஏய் ஏன்பா மூஞ்சில அடிக்கிற? இங்க அடி. சீட் ஆனா மட்டும் ஆட்னு வந்துரு. பின்னாடி கட் மூஞ்சிலடா. ஹலோ பிரதர் யாருப்பா நீ? கேட்னேக்கறேன் போயினேக்கற. இந்த மாதிரி எத்தனை டேங்க் இருக்கீங்க? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நில்லு. யார் நீ? என்ன தேடின்னு வர? கெட்சா தானே சொல்ல முடியும். நவுர் நாத்தல நான் உன்னைய தள்ளி விட்டு போறான். சித்தப்பா ஏப்பா ஓ அளவுக்கு உடச்சிட்டு உள்ள போயிட்டா பின்னாடி சித்தப்பே ஒருத்தர் வருவாங்கன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? இப்போ தொப்ப மாட்டேங்குச்சு. உன்னோட பெரிய இம்சியா போச்சியா? யோ வாட்ச்மேன், சித்தப்பாக்கு தொப்ப மாட்டிக்கிச்சான். போய் சைடு கேட் திறந்து விட்டு வா. வாட்ச்மேனா? அங்கேயே ஆள் அனுப்பிச்சு. நானா? ஏய் எங்களை யார் நினைச்சுங்கற? மல்லிகை கஜா போட்டதே நான் தான்டா. பாட்டில் ஃபேக்டரி தான். பயப்பட மாட்டேனே. வேண்டாம் வேண்டாம். ஏய் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மணலி கஜாவே போட்டவன்டா. சித்தப்பா மணலி கஜா இருந்தான்ல, அவனை போட்டது ரெட்டவால் சேகர் தானே? ஆமா அதுக்கு என்னப்பா? ஆமாமா. ஏய் போலீஸ்டா. எல்லாம் பிள்ளைகா பசங்க சித்தப்பா. போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் சிக்கிக்கிட்டு மோசனே போயிடுவேன் போல இருக்கு. உனக்கு டியூஷன் கேக்குதாடா? யோ சீரியஸாக பேசிக்கிட்டு சீல் வச்ச ஃபேக்ட்ரியை ஓட்டிகிட்டு இருக்கானுங்கன்னா பெரிய ஆளாக இருக்கும் சித்தப்பா. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்பிச்சாண்டா. ஏய் விஜய் அந்த வாட்ச்மேனை வர சொல்லிட்டாருடா. எல்லாரும் பிஸியாக இருக்கானே சித்தப்பா. ஒரு ரவுடி போய் சொல்லலாம், ரவுடின்னே போய் சொல்லக்கூடாது இல்ல? ஐ ஆம் ரெஸ்ட் இன் பீஸ். போங்கடா.
இதே சார் தெரிய வந்தீங்க சார் எங்கிட்ட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க சார் நான் ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் சார் அது மட்டும் இல்லை சார் சார் உங்கள் ஃபேன் சார் ஆட்ட 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே ஃபாலோ பண்ணேன் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுரா சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி நானே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் சார் உண்மையை தேடி வந்தேன் சார் ஐயோ சார் பிலாசபிலாம் பேசாதீங்க சார் அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது என்ன வேணும் எக்ஸாக்டாக சொல்லுங்க சார் கொடுத்துறேன் சார் ஆமாம் சார் கொடுத்துறேன் குளோரின் டேங்க் எங்கடா இருக்கு சார் சார் எனக்கு ஒரு கால் வந்துச்சு சார் கேட்ட திறக்க சொன்னாங்க சார் உள்ள வந்தது கவர்மெண்ட் வண்டி மாதிரி இருந்துச்சு சார் ஒரு 4 பேர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு உள்ள வந்தானுங்க சார் அதுக்கப்புறம் ஒருத்த வந்தா சார் அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார் அவன் தான் சார் அந்த பொண்ணை தண்ணியில் போட்டு டார்ச்சர் பண்ணி வாட் வாரியர் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியல என்னடா விசாரிச்சாங்க ஏதோ ஃபைலை பத்தி கேட்டாங்க சார் அந்த சீக்ரெட் என்ட்ரன்ஸ் உனக்கு எப்படி தெரியும் அந்த ஃபைல் பத்தி யார் சொன்னா வேற என்ன விசாரிச்சாங்க சிங்கு பத்தி ஏதோ விசாரிச்சாங்க சார் அண்ணா சிங்கிள் அண்ணா சர்தார்